இன்றைக்கி பருப்பு எடுக்கும்போது இவனுங்க தொல்லை தாங்கவே முடியல. வந்து ஒரே டிஸ்டர்பன்ஸ். இவனுக்கு இல்லாதப்போ சீக்கிரம் வேலையானது. இவனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடுச்சு. நாங்கள் எடுத்து கூடைக்குள்ளே தொட்டாங்குச்சியை போட்டால் இது எடுத்து எடுத்து வெளியில் போடுற வேலையை பார்த்துட்டு இருக்குது. ஒரு வழியாக எடுத்து முடிச்சாச்சு. அது போய் விளாடிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்பா எங்கே போகிறாரோ அவர் பின்னாடியே பாடி கார்டு மாதிரி பின்னாடியே போயிட்டு இருந்துச்சு. அவர் போகிற இடம்லாம் போகிறது, திருப்பி அவர் வந்தாருன்னா வர்றது, இதே பொழப்பாக வச்சுக்கிட்டு இருந்துச்சு நாளுமே. இதுக்கும் அவங்க அம்மா அங்கே கத்திக்கிட்டு இருக்குது. அவங்க அம்மா விட்டுட்டு வந்து இது நாளும் இங்கே சேட்டை பண்ணிகிட்டு இருக்குது. அவர் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. எங்கே போனாலும் வீட்டுக்குள்ளே போகிறாரு, வீட்டுக்குள்ளேயும் போகுது. ஏன்னா அவர் போய் பால் கறந்துட்டு வந்து இவங்களுக்கு பால் குடிக்க வைக்கணும். அதனால தான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்குது. டைம் ஆயிடுச்சாமா, அதனால் அவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதையே கொஞ்சிக்கிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இந்த தேங்காய் பூவெல்லாம் நிறைய குட்டி குட்டியாக நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பொறுக்கி அதுக்கு சாப்பிட வேற வச்சிட்ருக்கிறாரு. இதில் ஒரு குட்டி வேறு எண்ணெய் வந்து கொஞ்சிட்டு இருந்துச்சு ஏன் மேலே ஏறி. அப்புறம் எல்லாத்துக்கும் தேங்காய் பூவெல்லாம் பொறுக்கி கொடுத்துட்டு அதுகளோட கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போய் பால் கறக்கவே போனார். இன்னும் பால் கறந்துட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் குடிக்க வச்சாதான் அது வந்து நிம்மதியாக போய் தூங்கும்.